இந்த வீடியோவில் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்குது. எப்படி வந்துட்டு நம்ம அதை ப்ராப்பராக பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டெப்ஸ் வந்துட்டு இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம என்ன பண்ண போகிறோமோ, நம்மளுடைய கோல் என்னவோ அதை வந்துட்டு இமேஜினேஷன் வந்துட்டு பண்ணி பார்க்கணும். ஆல்ரெடி அது நடந்த மாதிரி, நடந்துகிட்ருக்க மாதிரி. அது இப்போ உங்களுக்கு ஒரு கார் வேணும்னா, ஆல்ரெடி நீங்கள் அந்த கார் வாங்கின மாதிரி, என்ன பிராண்டில் என்ன காரு, அதுக்கடுத்தது என்ன கலர் முதல் கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த காரில் வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டீங்க, சந்தோஷமாக உங்கள் ஃபேமிலியோடு போகிறீங்க. அந்த காருக்கான காசு வந்துட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி, அந்த கார் வந்துட்டு உங்கள் வீட்டை முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு அதை முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் நிறைய வந்துட்டு உங்களுக்கு வேண்டுகோள் வந்துட்டு இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நோட்டு ஒரு பென்னு வச்சுட்டு எடுத்துக்கோங்க. அது லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு மட்டுமே. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு என்ன வேணும், ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன காலேஜில் வந்துட்டு எதனா ஈவெண்ட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஃபஸ்ட் மார்க், அதில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணுமா, இல்லைனா படிப்பில் ஃபஸ்ட்டு வரணுமா, ஏதாவது நிறைய இருக்கும் நம்மளுக்கு கோல்ஸு. எல்லா கோல்ஸும் வந்துட்டு லைனாக வந்துட்டு எழுதுங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு என்னென்னலாம் இப்போ ஒரு கார் வேணும் அப்படின்னா, ஆல்ரெடி கார் வாங்கின மாதிரி, டாப்பர் ஆகணும் அப்படின்னா ஆல்ரெடி டாப்பர் வாங்கிட்டு டாப்பர் ஆகிட்டு அதில் என்ன மார்க் நீங்கள் வரணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த மார்க் நீங்கள் வாங்கின மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டில் அது மாதிரி நீங்கள் ஒட்டி எங்கன்னா வந்துட்டு கம் போட்டு ஒட்டி கூட வச்சுக்கலாம் அந்த பிக்சரை. அடிக்கடிக்கு நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த விஷயம்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது ஞாபகம் வர்றதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்துட்டு அது சம்மந்தமாக பண்ணுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கும் ஃபோக்கஸாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு டாப்பர் ஆகணும் அப்படின்னாவும் அதுக்கு என்ன இது, ஆனால் நம்ம இப்படி ஒட்டி வைக்கிறது கூட இருக்கக்கூடாது. அதை அடிக்கடிக்கு பார்க்கவும் எல்லாம் அதே மாதிரி நம்ம இமேஜினேஷனும் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த இயருக்கு நீங்கள் என்னென்னலாம் வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சுருப்பீங்கள, இந்த இயரில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு இவ்வளோ வந்துட்டு சம்பாதிச்சிடுவேன், சேல்ரி வந்துட்டு எனக்கு வந்துடும், இவ்வளோ வந்துட்டு நான் சேவிங் வச்சுருப்பேன், என் ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, அப்புறம் நான் வந்து எங்கன்னா ட்ரிப் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு நான் போக போகிறேன். அதெல்லாம் ஆல்ரெடி நடந்த மாதிரியே வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடிக்கடிக்கு அதை வந்துட்டு பாருங்கள். அது நம்ம பார்க்க வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அட்ராக்ட் வந்துட்டு ஆகிட்டே வரும். ஸோ இது கூடவே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதுக்கு கூடவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதே நோட்டில் நன்றி வந்து எழுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ விஷயத்துக்கு வந்துட்டு உங்களால் தேங்க்யூ சொல்ல முடியுமோ தேங்க்யூ சொல்லிகிட்டே இருங்க. ஆல்ரெடி நீங்கள் இந்த ட்ரிப் போன மாதிரியும் உங்களுக்கு கார் கிடச்ச மாதிரியும் அதுக்கு கூட நீங்கள் தேங்க்யூ சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆல்ரெடி இருக்கிற எல்லா பொருளுக்கும் தேங்க்யூ சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபோன் மூலிமா தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த ஃபோனுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லுங்கள். நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நிறைய பேருக்கு நன்றி வந்து சொல்லாமல் இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் கூட நீங்கள் கால் பண்ணி நீங்கள் நன்றி சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நம்ம இமேஜினேஷன் பண்ண வந்துட்டு நெகட்டிவாகவும் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு வரும். ஆனால் நீங்கள் நெகட்டிவாக வந்தாலும் அதை வந்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நெகட்டிவாக வந்தாலுமே நீங்கள் பாசிட்டிவாக உங்களுக்கு வந்துட்டு நிறைய காசு கிடச்ச மாதிரியும், அப்புறம் நிறைய கார் வந்து வாங்கின மாதிரியும், உங்களுக்கு ஆசைப்பட்ட ஜாப் கிடச்ச மாதிரியும் அப்படி நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. தேங்க்யூ சொல்லிக்கிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் நன்றியோட ஒரு டெய்லி இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க எல்லாத்துக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிகிட்டே இருங்க. டெய்லி நன்றி எழுதிக்கிட்டே இருங்க. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எங்கன்னா நெகட்டிவாக உங்களை யாருனா பேசுகிறாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இவங்க நெகட்டிவாக பேசுகிறாங்க, அதனால் நம்மளுக்கு மைண்டுக்கு அது நெகட்டிவாக போகுதுன்னா வேணான்னு சொல்லிங்க. உங்களுக்கு வந்துட்டு எந்த வீடியோலாம் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது மாதிரி வீடியோஸ்லாம் வந்துட்டு நீங்கள் பார்க்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ
அந்த விஷயத்த வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ண பண்ண உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ, இமேஜினேஷன் பண்ணுறீங்களோ, அது எல்லாமே வந்துட்டு உங்கள் லைஃப்பில் வந்து அட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். அட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். அப்புறமா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ, இல்லைனா அதுக்கான உங்களுக்கு வாய்ப்புகளோ, இல்லைனா பண உதவி பணம் பணம் உங்களுக்கு வேணும்னாவும், அந்த பண உதவியும் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த யூனிவர்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கு இங்கே வந்துட்டு ஃபோக்கஸாக இருக்கணும். இப்போ ஒரு நெகட்டிவாக வந்துச்சுன்னா சோகமாக இருக்கக்கூடாது. சப்போஸ் வந்துட்டு நீங்கள் சோகமாக இருக்கீங்க அப்படின்னா, இங்கே எழுந்து நடக்க ஆரம்பிங்க. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இங்கே சும்மா நடந்து போகும்போதே பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மைண்ட் வந்துட்டு ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அந்த டைமுக்கு வந்துட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துடுங்க. அப்படி இல்லைனா வந்துட்டு எதனா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். நெகட்டிவாக போகும்போதெல்லாம் நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் வந்து நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனோன்னா, நம்மளுக்கு இந்த யூனிவர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு என்னென்னலாம் கேட்குறோமோ அது எல்லாத்தையும் வந்துட்டு தருவாங்க. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பாசிட்டிவாக இருந்தாலே வந்துட்டு போதும். தேங்க்யூ.